இரவு ஏதோ அரசு பண்ணப்படுவான்னு தாராளமாக நான் நினைக்கிறேன். சுற்றி வர காடு, காட்டுக்கு நடுவில் ஒரு மலை உச்சியில் என்ன விளைவிட்டுன்னு சொல்லுங்க. சிவபுராணம் படிக்காம வந்துட்டு இதில் சின்ன கொட்டில் ஒன்று வச்சிருக்கீங்கன்னா இந்த கொட்டிலுக்குள்ள மரக்கறிகள் எல்லாம் வெட்டி கொண்டு காணக்கூடிய மாதிரி இருக்குது. எல்லாம் தூக்கி எறியப்பட்டு கிடந்தது. இந்த கும்பத்தை தந்துட்டு நீங்க மேலே வாங்க. நாங்கள் வெடுக்கினாரி மலையில் நிற்கும். இண்டை பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்குரிய நாள். இண்டை பார்த்த சிவராத்திரி. இண்டை பார்த்தீங்கன்னா வெடுக்கினாரி மலையில் நடக்கிற அந்த பூசை வழிபாடுகள் தான் பார்க்க வந்தாங்க. உண்மையிலேயே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அந்த சேரும் சகதியும் பைக்கும் வராமல் ஒரு காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இடையில பைக் இடையே ஸ்டொப் ஆகிட்டு அதாவது பார்த்தீங்கன்னா புதஞ்சிட்டு ஸோ நாங்கள் விளையாடாமல் இப்போ இந்த பைக் இடையில நாங்கள் விட்டுட்டு தான் நீங்கள் வந்த நாங்கள் உண்மையிலே செய்ய கஷ்டப்பட்டு போயிட்டோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜாழ்ப்பாணத்திலிருந்து வெளிக்கிட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பூநகரியிலேருந்து பார்த்தீங்கன்னா பிறந்தன்லேருந்து தொடர்ந்து புதுக்குடியிருப்பு வந்து புதுக்குடியிருப்புலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒட்டி சுட்டான் வந்து இங்கே வந்து நாங்கள் இன்றைய பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இந்த காணொலி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா சரியான கஷ்டப்பட்டு இந்த காணொலி எடுத்தாங்க. ஏன்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு பார்த்தீங்கன்னா சகதியும் டிராக்டரில் வரணும்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தாங்க. டிராக்டர் வேறு இல்லாத பார்த்தீங்கன்னா இங்கே பைக்கெலாம் வர வேண்டி இருந்தது. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்தால் இடையில பார்த்தீங்கன்னா பைக்கெல்லாம் போய் ஒரே கஷ்டப்பட்டு போயிட்டோம். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் சரியான காடு ஜான காடு வந்து அந்த காட்டுக்குள்ளாக தான் இன்றைக்கு நாங்கள் வந்து நங்கடையில் பைக்கை விட்டுட்டு இப்போ நாங்கள் வெடுக்கினாரி மலைக்கு வந்து பின்னால் பாருங்க ஒரு கேணி ஒன்று இருக்குது. இந்த கேணிலாம் ஆக்கள் கால் கழுவிட்டுலாம் போகிற வெயில். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சரியாக சேருக்கு அம்பிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா காலெலாம் சேரு. ஸோ இதெல்லாம் கழுவினாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காணொலியை பாருங்கள். காணொலியை பார்க்கும்போது சரியாக சுவாரஸ்யமாக இருக்குது. யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் அப்போ தான் நாங்கள் போகிற காணொலியை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன உடம்புல சத்து இல்லை கதைக்கவே இல்லை நினைக்கிறேன். அவ்வளோது கலைச்சிட்டோம். அப்படி இருந்து ஒரு சின்ன இன்ட்ரோண்டு தான். சரி வீடியோக்குள்ளே போகலாமாங்க. சரி வீடியோக்குள்ளே போகலாமாங்க. இப்போ நல்லூர் பின்வீதியில் உள்ள சிவன் கோயில் நீங்கள் பாருங்க. இதுதான் நல்லூர் பின்வீதியில் உள்ள சிவன் கோயில். இது தொடர்ந்து நாங்கள் நீரை பார்த்தோம்னு சொன்னால் இதில் நல்லூர் பின்வீதி இருக்குது. இதுதான் நல்லூர் கோயில். தொடர்ந்து நாங்கள் இதால் தான் போக போகிறோமா நல்லூர் முருகன் கோயிலில் எவ்வளோ சனம்னு சொல்லி அதிகமான பக்தர்கள் இங்கே வந்து வணங்கி கொண்டு காணக்கூடிய மாதிரி இருக்குது. மோஸ்ட்லி சிங்கிள் ஆக்களை பொருளாசம் தான் எங்களை கூட பாருங்க. எவ்வளோ வாகனங்கள் வந்து நிற்க பஸ்ஸுகள் எல்லாம் பாருங்க. நெடுங்கணி மகாவித்தியாலயம் பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சந்தியால் ஆதிசிவன் ஆலயம் அதாவது பார்த்தீங்கன்னா வெடுக்குநாரி ஆதிசிவன் ஆலயம் இது பார்த்தீங்கன்னா இதால் தான் போவோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா போவோம். போகிற வழியில் இந்த நெல் வலையெல்லாம் காய போட்டிருக்கீங்கன்னா நாங்கள் வெடுக்குநாரி மலைக்கு பார்த்தீங்கன்னா இதால் தான் போவோம். இதில் போட் போட்டிருக்கேன் வெடுக்குநாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம்னு சொல்லி போகலாம். எங்களை நிறைய தென்னைகள் எல்லாம் இருக்குது. உண்மையிலே நல்ல இடங்கள். நிறைய மாடுகள் உழைக்குது இந்த பக்கம். இந்த இடத்தை பாருங்களேன் என்ன மாதிரி இருக்கு. உண்மையிலேயே வேற லெவல் லொக்கேஷன். மலையகத்துக்கு வந்த மாதிரி இருக்குது உண்மையில. இதில் ஆதிலிங்கேஸ்வரர் அறநெறி பாடசாலை இருக்குது. இதெல்லாம் போகணும். இந்த ஆட்கள் நடந்து போய் கொண்டிருக்க காணக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க ரோட்டுகளை இதில் பைக்கில் போகிறது சரியான கஷ்டமா. சூரையா அப்படி வாரன்னு மட்டும் பாருங்களா. ஓ இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். சில பக்கம் ஜானைகள் எல்லாம் பாருதாமா. வேற எக்ஸைட்டாக எனக்கு தெரியும். 2 பாதையாலையும் போகலாம்.
என்ன பிளவிட்டுன்னு சொல்லுங்க, சிவபுராணம் படிக்காம வந்துட்டு. நான் சரகி கொண்டு போகிறேன். பொறுங்க வரும் இதை கழட்டிட்டு வா. இதெல்லாம் சரிங்க. கவாலி எல்லாம் சரி. இதே இப்போ கீழால இருந்துச்சு. சரியா? ஓகே. பொறுங்க அப்பா. உள்ளுக்கு போக விட்டுறாங்க, பிரேக்ல கை வைங்க. சரக்கு நான் பிடிக்கேன், பயப்படேன். ஓகே ஓகே. இதான் டிராக்டர் போய் வரவே திணறது பாருங்க. இந்த ரோட்டில் பார்த்தா டிராக்டர்லாம் பொலிசாட்டம் வந்து போகக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க சரியான சேராக இருக்குது. இந்த பாதையால் தான் போக வேண்டியிருக்கும். நடந்தான் போகணும். இதை போய் வர சரியான கஷ்டம். டிராக்டர் போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா சரியான பாடுபடுது. 1 பண்ணிட்டீங்களா காய்ஸ்? 2 பார்த்தோம், டிராக்டரை காண இல்லை. ஸோ நாங்கள் காடுகளுக்குள்ளால போகிறோமா. அங்கால பார்த்தீங்கன்னா புதைக்குது. நாங்கள் காட்டுக்குள்ள இருக்கிறோம். சரியான சேரு பாதைங்கால இருக்கு. கூட்டிக்கொண்டு வந்துட்டு இதெல்லாம் ஒரு அனுபவம் தானே. இங்கே பார்த்தா சேர அந்த பள்ளமான இடங்கள்ல தண்ணி நின்று வாகனங்கள் போய் வர அப்படி சேர் ஆகிட்டு. நாங்கள் வெடுக்குநாரி மலைக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இல்லை பொலிசாரில் நிற்கிறேன் காணக்கூடிய மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ்லாம் நிற்கிறேன். இங்கால பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குது. நாங்கள் கோயிலை போய் இன்னுமா இருக்குன்னு சொல்லி இங்கே பூசைக்கான ஆயத்தங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ந்து அங்கால சமையல் எல்லாம் போய் கொண்டிருக்குது. அதையும் நான் உங்களுக்கு குறிப்பாக காட்டிக்கொள்கிறேன். இதில் சின்ன கொட்டில் அமைச்சிருக்கிறேன். இந்த கொட்டிலுக்குள்ள மரக்கறிகள் எல்லாம் வெட்டி கொண்டிருக்க காணக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க என்னமா இருக்குன்னு சொல்லி நல்ல வடிவா சோறு காய்ச்சினோம். அப்போ இன்றைக்கு என்ன சமையல்? ஆமாம், இன்னைக்கு என்ன சமையல்? சோறு, கத்தரிக்காய் கறி, வெள்ளைக்கறி, பருப்பு வெள்ளைக்கறி, உருளைக்கிழங்கு குழம்பு. ஒவ்வொரு வருஷம் சமைக்கிறதா வந்து போகும். ஆஹா, இங்காலே என்ன காய்ச்சிட்டீங்க? கத்தரிக்காய் வெள்ளைக்கறி. கத்தரிக்காய் வெள்ளைக்கறி. அப்போ எல்லாமே இப்படி எத்தனை மணிக்கு வந்தது? நாங்கள் 6 மணிக்கு வந்துட்டோம். 6 மணிக்கே வந்துட்டீங்களே என்ன? மரவள்ளி கிழங்கு, பூசணிக்காய் வெள்ளைக்கறி. ஆஹா, நல்ல சமையலாக தாண்டே இருக்குதா? சாப்பிட தான் இருக்கு. அப்போ இன்னும் மரக்கறிகளை வெட்டி முடியல, இன்னும் சமையல் இருக்கு என்ன? உருளைக்கிழங்கு குழம்பு, தக்காளி பழம் போட்டு ஒரு குழம்பு இருக்கு. பருப்பு கறி கிடக்கு. ஓகே ஓகே. 4 கறியும் சோறும். எத்தனை வருஷம் வாரீங்க? நாங்கள் இப்போ 30 வருஷம். நாங்கள் இடம்பெறக்கு முன்னாடி இருந்து வந்து கொண்டிருக்கிறோம். என்ன மாதிரி அற்புதங்கள்லாம் நடக்குதோ, நேச்சர்லாம் நடக்குதா? ஆஹா, சரி அம்மா என்ன. ஓகே ஓகே. காணக்கூடிய மாதிரி இருக்குது.
இந்த மகா சிவராத்திரியினுடைய பூஜைகள் எந்தவித இடையூறுகளுமின்றி சிறப்பான முறையிலே நடைபெறவும் இங்கே வந்திருக்கின்ற பல கஷ்டங்களுக்கு மத்தியிலே இங்கே வருகை தந்திருக்கின்ற உபயகார பெருந்தகைகள் அடியவர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய திருவருளினாலே இன்றைய மகா சிவராத்திரியினுடைய பூஜா பலன்கள் அனைவருக்கும் கிடைக்க உளமுகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுந்து வரும் என்பதற்கிணங்க எல்லாம் வல்ல விக்னங்கள் தீர்க்கின்ற விநாயக பெருமானை மனதிலே நினைத்து சிவபெருமானையும் மனதிலே நினைத்து பிரார்த்தனை செய்வோமாக. தொடர்ந்து இதுல ஜாகன் நடக்குது. கும்பமெல்லாம் வச்சு நல்ல ஒரு பெரிய ஒரு யாகம் ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம். ஆரம்ப கால தமிழ் எழுத்து வடிவங்கள் இருக்கு, நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. பிராமி எழுத்துக்கள்னு சொல்லுவீங்க நம்ம என்ன தொடர்ந்து அம்மனுக்கு இதுல பூசை வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்குது. ரொம்ப தண்ணி ஊற்றுற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அரோகரா வைரவ பெருமானுக்கு இதில் கும்பத்தண்ணி ஊற்றுற நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அது ஐயா இதில் தீபம் காட்டுறது நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த மலைகளுக்கு இடையில தான் அம்மன் வீடு இருக்கு. அதுதான் பூசை வழிபாடுகள் நடந்து வருகிறது.
நடக்க போகுது. தொடர்ந்து நாங்கள் போறதை காணக்கூடிய மாதிரி இருக்கிறது பாருங்க. பெருமானுக்கு அரோகரா. பெரிய அண்ணியாக்கள் இந்த சின்ன படிகளை ஏத்துக்கோ பக்குவாமா தம்பியாக்கள் ஏறுங்கடா ஏறுங்கடா இப்பல மேலுக்கு இந்த கீழ வந்தீங்க சின்ன படிகளை விடுதி போடுவாங்க. உண்மையா பாத்தீங்கன்னா கழிச்சு போயிட்டு இயலாது. இதுல நின்று இந்த கும்பங்கள் எல்லாம் வாங்கணும் என்ன இங்க இந்த கும்பத்தை தந்துட்டு என்னதால நீங்க மேல வாங்க மேல வாங்க கும்பத்தை தாங்க இந்தாங்க கீழே வைக்கலாமா ஐயா? இது இல்ல 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 கையில வச்சு ஒரு நாள் ஏறுங்க அப்படியா கும்பத்தையும் விழாம கொண்டு போட்டா காணுங்க ஐயா நில்லுங்க வருங்க நீங்க பார்க்க ஈஸியமா இருக்கும். கஷ்டப்படாம பாத்தீங்கன்னா இதுல கஷ்டப்பட்டு தான் போயினா வெடுக்குநாரி மலை உச்சிக்கு வந்துட்டோம். இதில் தான் இன்றைக்கு பூசை வழிபாடுகள் நடக்க போகுது. சிவபெருமானுடைய பெரிய லிங்கம் இருக்கிறத நாங்கள் காணலாம் பாருங்க. பெருமான் சிவபெருமானுடைய லிங்கம் பார்த்தீங்கன்னா இது இருக்கிற நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த சிவபெருமானுக்கான சிவலிங்கத்துக்கான கூரை பார்த்தீங்கன்னா முதல்ல இல்லை, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த கூரையும் போட்டிருக்கிறோம். உண்மையிலேயே ஒரு சிறப்பான விடயம். மேலே உச்சியில் உண்மையாகவே அவ்வளோத்துக்கு ஒரு அற்புதமான காட்சி. இந்த காட்சியெலாம் பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்து வச்சுருக்கோன்னு பெருமானுக்கு இதில் தீபம் காட்டுறதுனால பஞ்சாலாத்தி காட்டுறேன்.
மதிப்புக்குரிய அனைவருக்கும் அன்பான வணக்கம். வெடுக்குநாரி மலை என்றது எங்களுடைய பூர்வீக பழமையான கிராமம். அதோட வெடுக்குநாரி மலையில் இந்த வழிபாடுகளை முன்னோர்கள் தீவிரமாக செய்து வந்த காலம் ஒன்று இருக்கிற வரலாற்று ரீதியாக. அதை இப்போ அந்நிய ஆக்கிரமிப்பாளர்கள், அந்நியன்று சொல்கிறத விட இலங்கையிலேயே ஆக்கிரமிப்போடு சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள், குறிப்பாக தொல்லியல் திணைக்களம், வன இலாகா திணைக்களம், இவை போன்றவை, வன ஜீவராசிகள் திணைக்களம், இவை போன்றவை இங்கே ஆக்கிரமிப்புகளில் வந்து எங்களுடைய வழிபாடுகளுக்கு தடை போட்டு கொண்டிருந்த நேரத்தில் கடந்த முறையும் சிவராத்திரி நிகழ்வானது செய்வதற்கு ஆயத்தமானவரை நான் கூட வந்திருந்துட்டு ஒரு 5:30 மணி போல் தான் போயிருந்தேன் நான். ஆனால் அதுக்கு பிறகு தான் ஒரு சம்பவம் நடைபெற்ற, உங்களுக்கு தெரியும். தண்ணி கூட தரப்படாமல் மாவிலாறு சம்பவம் உருவாகினதே தண்ணி யாழையென்று சொல்லுவோம். இங்கே தண்ணியை பக்தர்களுக்கு விடாமல் இருந்த ஒரு கோலம் போன முறை நடந்தது. குளத்து தண்ணீரை எடுத்து தான் நாங்கள் பக்தர்களெல்லாம் குடிச்சு கொண்டிருந்த நிலைமை. இந்த முறை அதால் நேற்று முன்தினம் நடந்த வவுனியா வடக்கு டிசிசி மீட்டிங்கில், ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நான் இந்த கோரிக்கையை வச்சினான். வெடுக்குநாரி ஆலயத்தில் சிவராத்திரி நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. சிவனை வணங்கி தரிசித்து பக்திமயமாக எங்களோட பக்தர்கள் தங்களுடைய வழிபாட்டை செய்கின்ற இந்த நேரத்தில் உங்களோட தடைகள் இருக்கக்கூடாது. வழிபாடு என்பது ஒருவராலும் தடுக்கப்படக்கூடாது. தொல்லியல் திணைக்களம் தண்ட வேலையை பார்க்கட்டும், வன இலாகா திணைக்களம் தண்ட வேலையை பார்க்கட்டும். ஆனால் எங்களுடைய பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடாதுன்ற கோரிக்கையை வச்சிருந்தது. நானும் போவேன் கோயிலுக்கு. அரசு பண்ணுறேன்னா அரசு பண்ணுங்க, கனநாள் நீங்கள் என்ன அரசு பண்ணியில் போல் வடக்கு என்று சொன்னான். அதால் இன்றைக்கு வந்து நிற்கிறோம். ஏதோ ஒரு அரசியல் பிரச்சனை ஒரு கதையடிப்பட்டான்னு சொன்னாங்க. இரவு ஏதோ அரசு பண்ணப்படுவான்னு தாராளமாக நான் நினைக்கிறேன். அரசு பண்ணுறேன்னா பண்ணட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. எங்களுடைய வழிபாடுகளை நாங்கள் தீர்க்கமாக நல்ல முறையில் நாங்கள் வழிபாட்டை செய்வோம். இதுக்கு யாரும் தடை பண்ண இயலாது என்பதை கூறி விடைபெறுகிறேன். இன்னொரு கேள்வி ஐயா, இந்த வீதியை இப்போ எங்களுக்கு சரி, வீதி என்றால் இதில் 3 கிலோமீட்டர் பிரதேச சபைக்கு உட்பட்ட வீதி. ஏனைய வீதிகள் எந்த சபைகள் என்று தெரியாது, அப்படி தான் இருக்குது. இங்கே ஆவணங்கள் ரீதியாக இல்லை. பிரதேச சபைக்கு உட்பட்ட வீதியும் வனையிலாக இல்லக்கல் போட்டிருக்கு. அது கூடிய விரைவில் நாங்கள் அதை விடுவிச்சு கொடுக்குறக்குரிய அழுத்தத்தை கொடுப்போம். எங்களுடைய ஸ்ரீலங்கா இவை வச்ச பேர் ஸ்ரீலங்கா. இது சிவபூமி. இலங்கை சிவபூமி. சிவனுக்குரிய பூஜை இந்த சிவராத்திரி அன்று நள்ளிரவு 12 மணிக்கு முக்கியமான பூஜை. இதை விளங்கியவர்கள் எங்களை இங்கே தடை போட மாட்டார்கள். எனவே நாங்கள் இன்றைக்கு இரவு நின்று நாங்கள் ஒரு 5-6 பேர் அளவில் எத்தனை பேர் நிற்கிறார்கள் என்று தெரியாது. இரவு பூஜை கட்டாயம் செய்ய வேணும். பகலை செய்ததில் பிரயோசனம் இல்லை. இன்று நாங்கள் போன வருஷம் 23ஆம் ஆண்டு இந்த இதில் இந்த எங்களுடைய விக்கிரகங்கள் எல்லாம் உடைக்கப்பட்டு எல்லாம் தூக்கி எறியப்பட்டு கிடந்தது. அதில் நாங்கள் அது உடைக்கப்பட்டு 1 மாதத்தால் ராயபக்ச ஆட்சி முடிஞ்சது. அதுபோல் இந்த சிவனில சேட்டை விட்டுட்டு இங்கே அரசாங்கம் நடத்தலாம். நிச்சயமாக இந்த அரசாங்கங்கள் எங்களுக்கு நெடுக இம்சையை தந்தால் இலங்கை இப்படியே பஞ்சம் பசி பட்டினியால் தான் இந்த இலங்கை மூழ்கப் போகுது. இன்றைக்கு ஏதோ அபிவிருத்தி அடைஞ்சதுன்னு சொல்லுகிறார்கள். இங்கே அபிவிருத்தி அடைய இல்லை. என்னென்னா வெளிநாட்டில் இருந்து தான் அரிசியை இறக்குமதி செய்கிறார்கள். என்ன பொருளையும் வெளிநாட்டில் இருந்து தான் செய்கிறார்கள். இங்கே தேவைப்பட்ட அரிசி கிடக்கு. இன்றைக்கும் ஜிபிஎஸ் வழியாக அரிசி கிடக்கு, நெல் கிடக்கு. அந்த நெல் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. இன்றைக்கு விவசாயிகள் இங்கே செய்த நெல்லை விற்க வழி இல்லை. அறாவிலைக்கு விற்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கடனை கட்ட இயலாது. பசலையாக கடனாக வாங்கினார்கள், மருந்தை கடனாக வாங்கினார்கள். அதை கட்ட முடியாது. ஏக்கருக்கு அழிவு ஏற்பட்டதாலே 5 மூட்டை 10 மூட்டை தான் இங்கே அறுவடை செய்கிறார்கள். இந்த சிவனை நாங்கள் ஆண்டுக்கு ஆண்டு எங்களுக்கு இங்கே நெருக்கடியை தந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று முன்தினம் வவுனியா வடக்கு டிஎஸ் ஆஃபீஸில் டிஎஸ் தொல்லியல் ஃபாரஸ்ட் இவ்வளவு பேரும் சேர்ந்து நீங்கள் நல்ல வடிவாக பூசையை செய்யுங்கோண்டு நான் இந்த இரவு பூசை இந்த விளக்கம் நான் அவைக்கு கொடுக்கப்பட்டது. நீங்கள் நல்ல வடிவாக செய்யுங்கோண்டு சொன்னார்கள். பிறகு என்னடாண்டா இன்றைக்கு டிசிசி முந்த நாள் நடந்த டிசிசி மீட்டிங்லையும் ஒருங்கிணைப்பு தலைவர் உபாலி ஐயா சொன்னார், நீங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை பூசையை செய்யுங்கோண்டு. இன்றைக்கு சில
புரளியை விட்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் நிச்சயமாக இந்த பூசை செய்ய வேணும், பூசையை குழப்பக்கூடாது. ஆகம விதிப்படி தான் நாங்கள் இங்கே அந்த பூசையை செய்கிறோம். எனவே ஒரு நாட்டில் வந்து இந்த பூசைகள் சிவ ஆகமங்களுக்கு யார் தடை கொடுக்கினோம் அந்த நாடு உருப்படவே மாட்டுது. நிச்சயமாக பஞ்சம் பசி பட்டினியில் தான் இந்த நாடு வளர்ந்து கொண்டு காலங்காலமாக கடன் பட்டு தான் அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் உங்களுக்கு தெரியும், போகஸ் வேவாவில் வந்து தொல்லியல் என்று சொன்னார்கள். அங்கே வந்து எத்தனை ஆயிரம் ஏக்கரை அழித்துத்தான் அவர்கள் அங்கே அந்த விகாரியை கட்டியிருக்கிறார்கள். நாங்கள் கேட்டது எத்தனையோ இடம், சைத்தட்டை கேட்டிருக்கிறோம், ரணில் ஐயாட்ட கேட்டிருக்கிறோம், NVP-ட்ட கேட்டிருக்கிறோம். சகலரட்டை இவங்களுக்கு ஆக குறைஞ்சது 1 ஏக்கர் காணியை விட்டு தாருங்கொண்டு நாங்கள் கேட்டோம். இங்கே தண்ணி வசதி இல்லை, டாய்லெட் வசதி இல்லை, ஒரு தங்குமிட வசதி இல்லை. இவைகளை கட்டுறதுக்காக நாங்கள் 1 ஏக்கரை கேட்டு எத்தனையோ பேர்கிட்ட விண்ணப்பித்தோம். உண்டை வரையாக எங்களுக்கு ஒரு ஆக்கபூர்வமான பதில் இல்லாமல் கிடக்குது. எனவே இனியாவது எங்களுக்கு இந்த திணைக்களங்கள், நாங்கள் தொல்லியலை எங்களால் தான் இந்த தொல்லியல் பாதுகாக்கப்பட்டது. இது ஒருதராலையும் மறக்க முடியாது. மகா கம்பெனி வந்த நேரத்தில் இந்த மலையை உடைச்செடுக்கிறதுக்கு அவர்கள் நின்றவர்கள், நாங்கள் விட இல்லை. அரசாங்கம் வந்து இதை பாதுகாக்க இல்லை, நாங்கள் தான் பாதுகாத்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு வனத்தை நாங்கள் தான் பாதுகாத்து கொண்டிருக்கிறோம். எனவே இவர்கள் இதுகளை மனதில் கொண்டு எங்களுக்கு எனியண்டாலும் ஒரு இடையூறு இல்லாமல் இந்த பாதை அமைக்கிறதுக்கும் இதில் 1 ஏக்கர் காட்டையும் தந்து எங்களை நிம்மதியாக இங்கே வழிபட விட்ட அவர்களுக்கு கோடி புண்ணியம். நல்லா எங்களுடைய நாடு சிறப்புற நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக இன்றைக்கு சிவபெருமானுக்கான அபிஷேகங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்குது. உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க வேண்டியவுடைய நிறைய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா மெய் அன்போட வந்து சிவனை வழிபடுற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். சுற்றி வர காட்டுக்கு நடுவில் ஒரு மலை உச்சியில் எம்பெருமான் சிவபெருமான இதில் வழிபடுறதுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சுருக்கணும். தொடர்ந்து இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக அன்னதானம் நம்ம போட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் சாப்பிட போகிறோம். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பேரில் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஹோட்டலுக்குள்ளே வந்து நாங்கள் அன்னதானம் சாப்பிட்றது உண்மையாக பேரில் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விட காசு கொடுத்தாலும் கிடைக்காது. இது கிடைக்க நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம். அடுத்த முறை உங்களால் வர முடிஞ்சால் நீங்கள் சிவன் கோயிலுக்கு வாங்குவோம். எடுக்க நேரமே ஆதி சிவன் கோயிலுக்கு வாங்குவோம். மேப்பில் நாங்கள் தேடி பார்த்தாங்க, இதில் லொக்கேஷன் இல்லை. ஒட்டி சுற்றான தான் இருக்குது. மோஸ்ட்லிங்கெல்லாம் வந்து கேட்டால் எல்லாருக்குமே தெரியும். நெடுங்கணிலாம் இருக்குது. நெடுங்கணிக்கு வந்து நெடுங்கணி மகாவித்யாலய கரையாமல் தான் இருக்குது. இன்னையோட வந்துருக்கு போல் சரியாக லோட் அதுதான் பார்த்தீங்கன்னா இதில் புதஞ்சிட்டுது. தண்ணி கோயில் கட்டை போட்டிங்கன்னா சரி ப்ரோ.